மல்லி இங்கே அன்னப்பூர்ணி எடுத்த அவசர முடிவுனால மல்லி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. விஜய் மல்லியை புரிஞ்சிக்காம ரொம்பவுமே இழிவாக பேசுகிறாரு. மல்லி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நான் உன்னை போய் எந்த அளவுக்கு நினச்சேன், நீ என்னை ஜெயிலுக்கு பார்க்க வரல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நீனு அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. என்னை பற்றி பார்க்கவும் வரல, இதை பற்றி கண்டுக்கவும் இல்லை. என் குழந்தை வெண்பா கூட சரியாக பார்த்துக்கல. ரஞ்சிதா தான் வெண்பாவை பார்த்துட்ருக்கா. நான் வீடியோ கால் பேசும்போது கூட ரஞ்சிதா தான் வெண்பாவுக்கு சாப்பாடு ஓட்டிகிட்ருக்கா. நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. இப்படி இருக்கும்போது நீ இருக்க என்ன முட்டாளாக்கிட்டே இருக்கல மல்லி. நானும் உன்னை ஒவ்வொரு முறையும் நீ நல்லவன்னு நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீனு அப்படி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கிற மல்லி. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட மல்லி, என்னை நீ ரொம்ப காயப்படுத்திட்ட அப்படின்னு விஜய் ரொம்பவுமே மனசொருகி பேசுகிறாரு. பேசுறது மட்டும் இல்லாமல், வெண்பா இங்கே பாருமா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருமா. டாடா வெளியே வர வரைக்கும் நீ கொஞ்சம் பார்த்துரு, புரியுதா? சரிங்க சார், இதுக்கு மேலே இங்கே நிற்கிறது அர்த்தம் இல்லை, வாங்க சார் போகலாம் அப்படின்னு விஜய்க்கு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் உடனே, இங்கே பாருங்கம்மா, நான் திரும்ப சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி இன்னொரு முறை இது மாதிரி தப்பான விஷயத்தை பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்றும் நினைக்கிற அளவுக்கு போலீஸ் சும்மா இல்லை, புரியுதா? ஏதோ சின்ன குழந்தைக்கு அடிபட்டு போச்சு, பாவம் பெத்த அப்பாவா இவர் கஷ்டப்படுவார் அப்படின்னு தான் நாங்கள் இவர் அழைச்சிட்டு வந்தோம். ஆனால் நீங்கள் இதில் போய் விளாண்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு முறை இது மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி நான் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மல்லி இப்படி திட்டிட்டு கிளம்பிடாரு. மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் போவும் மல்லி ஒன்று, விஜய் நான் சொல்கிறது கேளுங்க விஜய், என்னை நம்புங்க விஜய், நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனா? ஏன் விஜய் நம்ப மாட்டீங்க? நான் சொல்கிறது கேளுங்க விஜய், உங்கள் அக்கா தான் விஜய் எல்லாத்துக்கும் காரணம், அவங்க தான் விஜய் மோசமானவங்க, அவங்க ரொம்ப தப்பானவங்க விஜய் அப்படின்னு மல்லி திரும்பவும் விஜய் பண்ணிட்டு கத்திட்டு ஓடி வராங்க. ஆனால் விஜய் லாஸ்ட்டாக ஜிபிகிட்ட போயிட்டு, இங்கே பாரு மல்லி, உனக்கு கடைசியாக சொல்கிறேன், இன்னொரு முறை எங்கள் அக்காவை பற்றி தப்பாக பேசினேன் அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், போங்க சார் அப்படின்னு சொல்லி விஜய் போயிடாரு. மல்லி விஜய் நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே, அப்போது அவங்க அக்காவும் நல்லவங்க, நாம் கெட்டவங்களா? ராஜேஸ்வரி எந்தளவுக்கு திட்டம் போட்டு விஜயை பழி வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காம விஜய் அவங்க அக்காவை இந்த அளவுக்கு முழுசாக நம்புறாரு. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கரெக்டாக ராஜேஸ்வரி அப்போ தான் கீழே வராங்க. கீழே வந்து, என்ன மல்லி, என்ன விஜய்கிட்ட போயிட்டு என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்க போலுக்கு, வேறு லெவல் மல்லி, நின்று விஜயை ஸ்டேஷனில் போய் பார்க்க முடியாது அப்படின்னு பொய் சொல்லி விஜய் இங்கே வர வச்சு விஜய்கிட்ட போய், நான் யார், நான் இன்னெல்லாம் பண்ணினேன், எல்லாத்துக்கான நான் தான் உன் சொத்தை அடைய போகிறேன் அப்படின்னு எல்லா உண்மையும் விஜய்கிட்ட நீ சொல்கிற. சொன்னால் விஜய் என்ன பண்ணுவான்? ஓ அப்படியா மல்லி அப்படின்னு கேட்டு உன் பக்கம் ஒன்று சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சியா? இங்கே பாடி, அவன் எனக்கு தம்பி, நான் அவனுக்கு அக்கா, புரியுதா? அப்படி இருக்கும்போது நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அவன்கிட்ட அவன் 1% கூட நீ சொல்ல நம்ப மாட்டான். ஏன்னா அவன் என் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கான். நான் அந்த அளவுக்கு அவன்கிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணு, போ, திரும்பவும் போயிட்டு உங்கள் அக்கா இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்னு உன்னால் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கோ. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீ என்ன சொன்னாலும் என் தம்பி என்னை நம்ப மாட்டான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக என் தம்பி என்னை நம்புகிறான், என் தம்பி என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான், அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு நான் போட்ட திட்டத்தை எதையும் விட்டுற மாட்டேன். நான் போட்ட திட்டப்படி கரெக்டாக என் தம்பியை ஏமாற்ற தான் செய்வேன். ஏமாற்றி அவன் பேருக்கு எல்லா பிஸ்னஸையும் என் பேருக்கு மாற்றுறதுக்கு அப்புறமா கடைசியாக அவன் சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிடுவேன். மாற்றிட்டு லாஸ்ட்டாக அவனை ஒன்றும் இல்லாத வெறும் பயலாக என்கிட்ட கை கட்டி நிற்க வைக்க அளவுக்கு எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். அதுக்கு அப்புறமா ஒன்றை அவகிட்ட பிரிச்சுட்டு லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி என் தம்பியை என் கூடவே நான் சொல்கிறத கேட்குற ஒரு அடியாள் மாதிரி வச்சுப்பேன். இது தாண்டி நடக்க போகுது, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, உன்னால் என்ன பண்ணுமோ பண்ணிக்கப்போ அப்படின்னு ராஜி பயங்கர திமிராக பேசுகிறாங்க. இன்னமும் சொன்னியே, உன்னை பற்றின உண்மையான முகத்தை கிழிச்சு உன்னை நடுத்தில் நிற்க வைப்பியா? இங்கே பாடி, சபதம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம யாரை முறைச்சிருக்கோம், யார்கிட்ட சபதம் போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சு தான் சபதம் போடணும், புரியுதா? நானே பெரிய ஃப்ராடு, நீ என்கிட்ட சபதம் போடுறியா? லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு? நீ விஜய்கிட்ட சொன்ன, ஆனால் என் தம்பி ஒரு செகண்ட் கூட நீ சொன்னதை காது கொடுத்து கேட்கலடி. இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ, நீ யார், உன்னுடைய தகுதி என்ன அப்படின்னு. உன்னை ஒரு மனுஷன் கூட என் தம்பி மதிக்கிறதில்ல. ஆனால் நீ என்னமோ பெரிய இவ மாதிரி மனசு நினச்சிக்கிட்டு என்னை பற்றி என் தம்பிகிட்ட போட்டு கொடுக்குற. இங்கேப்பா திரும்பவும் சொல்கிறேன், இதோட நிப்பாட்டிக்கோ. இதுக்கு மேலே நீ என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், விஜய்கிட்ட சொல்லி என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்ச அப்படின்னா அசிங்கப்பட்டு போக போது நீ தான், புரிஞ்சுக்கோ. ஸோ இந்த வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போகிறான் அப்படின்னா அமைதியாக இரு, இல்லைனா நீ அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வெண்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வெண்பா ஓடி வராங்க. ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு, வா வெண்பா போகலாம் அப்படின்னு ராஜி வெண்பா அழைச்சிட்டு கிளம்பிடுறாங்க. மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் பொண்ணி கீழே வராங்க. அண்ணன் பொண்ணி பார்த்த மல்லி, ஏன் பெரியமா இப்படி பண்ணீங்க? நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா விஜயை வர வைங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஏன் பெரியமா
இப்படி தேவையில்ல வேலை பார்த்தீங்க. நீங்கள் ஒரு பொய்யை சொல்லி விஜயை வர வச்சிங்க. நானும் அவசரப்பட்டு வேறு வழி இல்லாமல் ராஜியை பற்றின உண்மையெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் நம்பினாரா? எனக்கு தெரியும் பெரியம்மா, அவர் நம்ப மாட்டார் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ராஜி அவரை நல்லாவே ஏமாற்றி வச்சுருக்கா, அவரை முட்டாளாக்கி வச்சுருக்கா. அவரும் தான் அக்கா தான் நல்லவ, தான் அக்கா பண்ணுறது எல்லாமே சரின்னு சொல்லி நம்புகிறாரு. கடைசியில் எப்போதும் போல் என்னை முட்டாளாக்கிட்டீங்கல்ல பெரியம்மா. ஆனால் என்ன, எப்போதும் இந்த ராஜி தான் என்ன அசிங்கப்படுத்துவா, விஜய்கிட்ட திட்டுவாங்க அப்பா. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன விஜய் முன்னாடி அசிங்கப்படுத்தி விஜய்கிட்ட திட்டுவாங்க வச்சிட்டீங்க. பரவாயில்ல பெரியம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மல்லி அழும்போது அண்ணன் ஒன்று, என்ன பிள்ளை அவ்வளோதான், நீ இந்த பெரியம்மா புரிஞ்சுக்கிட்டியா? இந்த பெரியம்மா போய் ஒன்று அசிங்கப்படுத்தோன்னா ஏன் பிள்ளை இப்படி புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க? ஆமாம் பெரியம்மா, வேறு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பிள்ளை? இன்னும் ஒரு 1 hour டைம் கொடு, அதுக்குள்ளே அந்த ராஜேஸ்வரி பற்றின எல்லா விஷயத்தையும் நான் விஜய்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். என்ன பெரியம்மா பண்ண போகிறீங்க? திரும்ப என்ன பண்ண போகிறீங்க? திரும்ப எதனா பண்ணி பிரச்சனை இழுக்காதீங்க பெரியம்மா, வேணா பெரியம்மா, நான் அவளை கையெழுத்து கும்புறேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி திரும்ப மாடிக்கு போயிடுறாங்க. இங்கே கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக அன்னப்படிக்கு ஒரு கால் வருது. அதில் வெண்பா பேசுகிறாங்க. பிக் பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே அண்ணன் பொண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நம்ம ராஜி நேராக வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, வீட்டுக்கு போகணுன்னு ரஞ்சிதாட்ட சொல்கிறாங்க. ரஞ்சிதா, நம்ம நினச்ச மாதிரியே மல்லி என்ன பண்ண தெரியுமா, விஜயை பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர வச்சிருக்கா. வர வச்சு விஜய்கிட்ட என்னை பற்றின எல்லா விஷயமும் சொல்லிட்டா. ஐயோ, என்னன்னு சொல்கிறீங்க ராஜிமா? அப்போ விஜய் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சா? இல்லை ரஞ்சிதா, நாம் தான் அதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு வச்சுருந்தோமே. நாம் போட்டு திட்டப்படியே விஜய் எதையுமே நம்பலை. கடைசியில் அந்த மல்லி தான் விஜய்கிட்ட நல்லாவே பல்ப் வாங்கிக்கிட்டா. ஆனால் ஒன்று ரஞ்சிதா, அந்த விஜய் மட்டும் மல்லி சொல்ல நம்பி தானே வச்சுக்கேன், நம்ம போட்டு திட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கோம். அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். நல்ல வேலை விஜய் எதுவும் நம்பலை. நாம் விஜய் நம்புறதுக்குள்ளே, விஜய் யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம போட்டு திட்டப்படி சீக்கிரமே விஜய் பிள்ளைகளை சுற்றி நம்ம எல்லாம் மாற்றணும், பிஸ்னஸையும் மாற்றணும். அப்போ தான் நம்ம போட்டு திட்டம்லாம் கரெக்டாக நடந்து முடியும் அப்படின்னு ராஜி ரஞ்சிதாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் வெண்பா வீடியோ எடுத்து நம்ம அன்னப்பொடிக்கு அமைச்சிருக்காங்க. அதை பார்த்தும் அன்னப்பொடி சந்தோஷப்படுறாங்க. மல்லி, இங்கே வாப்பல, இந்தா இதை போய் தம்பிகிட்ட காட்டு. விஜய் தம்பி கண்டா இதை பார்த்தாருனா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, விஜய் தம்பி நீ சொல்கிற எல்லாத்தையும் நம்பிடுவார் அப்படின்னு அண்ணன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் இங்கே மல்லிக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி பிரிமா, எப்படி இதை பண்ணீங்க? எப்படி ராஜி பேசலாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க? ஐயோ மல்லி, நான் பண்ணதே இதுக்காக தாண்டி பண்ணேன். ஹாஸ்பிட்டலுக்கு ராஜியை வர வச்சு ராஜியை பற்றி உண்மையை நீ விஜய்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக விஜய் நம்ப மாட்டார். அதனால் ராஜி தான் தம்பி தன்னை நம்பிட்டான் அப்படின்னு அவளே வாயால் எல்லாத்தையும் சொல்லுவாள். அப்போது நாம் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே அதை பண்ண முடியல. அதான் வீட்டில் போய் கண்டிப்பாக அந்த ராஜி ஓப்பனாக அதை பற்றி பேசுவாள். அப்போது வெண்பா வச்சு நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு வெண்பா கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டேன். நீயும் ராஜி கீழே பேசுனீங்கல்ல, அப்போ வெண்பா கிட்ட என்னுடைய ஃபோனை கொடுத்து இதை தான் பண்ண சொன்னேன். அவளும் கரெக்டாக பண்ணிட்டா. இப்போ நம்மள்ட்ட வீடியோ தானே கிடச்சிச்சு, நீ இதை போய் விஜய் தம்பிட்ட காட்டு. விஜய் தம்பிட்ட காட்டினா கண்டிப்பாக விஜய் தம்பி புரிஞ்சுப்பார் அப்படின்னு அண்ணன் பொண்ணி மல்லி 2 பேரும் கிளம்பி ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போயிட்டு விஜய்கிட்ட காட்டுறாங்க. விஜய் அதை பார்த்தோன்னே பயங்கரமாக அதிர்ச்சி வர்றாரு. அடச்சி, அவள் எனக்கு அக்காவே இல்லை, அவள் பெரிய துரோகி, நான் அவளை எந்தளவுக்கு நம்பினேன், கடைசி எனக்கு இவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலே அப்படின்னு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. செல்லு கம்மியாக பிடிச்சி ஆட்டுறாரு. மல்லி ஒன்று, விஜய் போதும் நிப்பாட்டுங்க விஜய், எப்போ பார்த்தாலும் நீங்கள் இப்படி தான் அவசரப்படுறீங்க. அவசரப்பட்டு லாஸ்ட்டில் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணி என்ன விஜய் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க விஜய், எப்போதுமே ஒரு பிரச்சனைனா நிதானமாக யோசிங்க விஜய். அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறீங்க, அது அடுத்தவங்க மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்தும் தெரியுமா விஜய் அப்படின்னு சொல்லும்போது, விஜய் ஒன்று என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை புரிஞ்சிக்காமல் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மல்லியோட கையை பிடிச்சிட்டு விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாரு.